Hello foodies, welcome back to my channel Indian Cooking Recipes. இன்னைக்கு ஸ்பெஷல் ஹோட்டல் ஸ்டைல் crispy ரவா தோசையும் சைட் டிஷ்ஷாக ஆனியன் கோகோனட் சட்னியும் செய்ய போகிறேன். ரவா தோசைக்கு நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டும் அண்ட் தோசை கிறிஸ்பியாக வரதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், மறக்காமல் இதை செஞ்சிடுங்க. இந்த ரவை தோசைக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளர்லேயே நான் சேர்க்குற இந்த 3 பொருளையும் அதே டம்ளர்லேயே அளந்து சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கால் கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த அளவு தான் இந்த மாவில் சேர்த்துடுறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் இடிச்ச மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாவை கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கிறேன். இந்த டம்ளரில் நான் மெஷர்மெண்ட் எடுத்தேன்ல அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாக கலந்துக்கோங்க. அந்த ரவை தோசைக்கு இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விடலாம். இது ஊறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். வெங்காய சட்னி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 மிளகா, கொஞ்சமாக புளி, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, பாதி வரமிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துடலாம். வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி ரவை தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கின கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரவை தோசை மாவு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை பாதி வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். மீதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவை தோசைக்கு எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவை தோசைக்கு கல் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இந்த கல் ரொம்ப சூடாக இருந்தால் மட்டும்தான் ரவை தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கல்லில் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் இந்த ரவை தோசை மாவை நல்லா கலந்துக்கோங்க. அடியிலேருந்து கலந்துட்டு இந்த மாதிரி சுற்றி ஊற்றுங்க. தோசை கிறிஸ்பியாக வர்றதுக்கு எண்ணெயும் ரொம்ப முக்கியம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுற்றி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த தோசையோட சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கும். இந்த தோசையை திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டு அதே ஹீட்லேயே 1 நிமிஷத்துக்கு சுடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் அளவுக்கு விடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடில் நான் உங்களுக்கு இதே ரவை தோசை எப்படி ஊற்றலான்னு காட்டுறேன். இந்த தோசைக்கல்லில் நம்ம ஏற்கனவே பாதி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா தூவிக்கிறேன். ரவை தோசை மாவை நல்லா கலந்துட்டு சுற்றியும் ஊற்றுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரவை ஆனியன் தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆனியன் போட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 செகண்டுக்கு அதே மாதிரி செய்யுங்க. நம்மளோட செகண்ட் மெத்தட் ஆஃப் ரவா ஆனியன் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான இந்த ரவா தோசையும் இந்த ரவா தோசைக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்டியாக இருக்கிற ஆனியன் கோகனட் சட்னியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி கிறிஸ்பியான ரவா தோசையை வீட்டிலே செஞ்சிடலாம். வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.